வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்கள்லேருந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான டேட்டா வந்து பார்க்கலான்னு சொல்லியிருந்த நேற்று தினம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நபர்கள் நம்ம டேட்டா வந்து ஒரு 60 நபர்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு போன வீடியோவிலேருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி நான் எப்போ பேச ஆரம்பிச்சனோ அந்த டைமிங்லேருந்து அப் டு டேட் வரைக்கும் ஒரு 60 நபர்களிடமிருந்து அந்த டேட்டா அப்படின்றத வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நிறைய பேர் அந்த குரூப்பில் வந்து இருப்பாங்க, நிறைய பேர் இல்லாமலும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை நான் குரூப்பில் வந்து மெர்ஜ் பண்ண விரும்பலை, ஸோ இண்டிவிஜுவலாக நான் வந்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்டாவும் நான் வந்து இதில் சொல்லி அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 60 நபர்கள் கொடுத்த டேட்டாவின் அடிப்படையில் இது வந்து ஒரு டாப் மார்க்காக இருக்குது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண முடியுது. ஓவராலாக இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா 159. ஸோ 2024 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. 28/4/2024 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன்றது அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக இன்னும் ஒரு 3 நாட்கள் போச்சு அப்படின்னா 3வது வருடம் அதாவது 3 நாள் போச்சுன்னா 3வது வருடம் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஆகப்போகுது. ஸோ 3வது வருடம் தொடர்ந்து நடக்க போகுது. ஸோ இந்த 3 வருடத்துக்குள்ளார இந்த அப்டேட் வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயமாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் உயர்நீதிமன்றத்தினோட ஆட்சியர் பிரிவுலேருந்து இப்போ தான் ரிசல்ட்ஸ் வரும்ன்ற எந்த இன்டிமேஷனும் அவங்க கொடுக்கல. இருந்தாலும் மாணவர்கள் ஒரு ஹைப்பில் இருக்காங்க. ஸோ எப்போ ரிசல்ட்ஸ் வரும், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பெரிய இதில் இருக்காங்க. அப்படி தான் நம்ம அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு டேட்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ வரைக்கும் நேற்று தினம் இப்போ காலைல வரைக்கும் வந்து ஒரு 2-3 நபர்கள் வந்து புதுசாக வந்து மெசேஜ் பண்ணி என்னுடைய மார்க் இது தான், நான் இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் ஓவரால் வேகன்சிஸை வந்து பார்த்துடலாம். க்ளீன்னஸ் ஒர்க்கர், ஸோ தூய்மை பணியாளர் 11 வேகன்சிஸ், தோட்ட பணியாளர் வந்து 1 வேகன்சிஸ், காவலர், இரவு காவலர், ஸோ வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் வந்து 27 வேகன்சிஸ், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி 4 வேகன்சி, மசால்ஜி வந்து 21 வேகன்சி. ஸோ டோட்டலாக வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ஃபைனலாக ஒரு மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கிற மாணவர்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸில் நீங்கள் என்ன கேட்டகரியில் கம்யூனலில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட என்ன ப்ரியாரிட்டி இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கான வேகன்சி இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப் டு டேட் இப்போ வரைக்கும் இந்த வேகன்சிஸை வந்து அதிகப்படுத்தவும் செய்யலை, கம்மியாக்கவும் செய்யலை. ஓவராலாக கொடுத்துருந்த வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. ஸோ இவங்க ஃபைனல் ரிசல்ட்ஸ் விடும்போது இதில் வேகன்சிஸை வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த வேணாலும் சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். ஸோ அப் டு டேட் இப்போ வரைக்கும் இருக்கிற வேகன்சிஸ் வந்து சானிடரி ஒர்க்கரில் 11 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்டனரில் 1 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த சானிடரி ஒர்க்கர் பற்றி நம்ம சொல்லணும். சானிடரி ஒர்க்கர் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு ஹெவி காம்படிஷன் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக இதில் காம்படிட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு லோ லெவலில் தான் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கே நிறைய பேர் வந்து விண்ணப்பித்தவங்க, அதாவது நிறையா நபர்களே பல போஸ்ட்டுக்கு விண்ணப்பித்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ நம்ம இந்த 60 நபர்கள்டிருந்து டேட்டா எடுக்கும்போது எல்லா போஸ்ட்டும் ஆல் போஸ்ட்டு அப்ளை பண்ண கேண்டிடேட்டும் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடியே இதை பற்றி சொல்லியிருந்தோம். ஆல் போஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த ரேங்க் லிஸ்ட் படி, ஸோ எந்த மார்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ அந்த சீனியாரிட்டி படி எந்தெந்த பணியிடங்கள் கொடுத்துருக்காங்களோ, ஃபஸ்ட்டு வந்து க்ளீன்னஸ் ஒர்க்கர். ஸோ இந்த க்ளீன்னஸ் ஒர்க்கர் வந்து நீங்கள் டாப் மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 158 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 158 மார்க் எடுத்துட்டீங்க, மிச்ச போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா க்ளீன்னஸ் ஒர்க்கரில் கட் ஆஃப் 158 இருக்குன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து க்ளீன்னஸ் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டே வருவாங்க. ஓவராலாக 11 வேகன்சிஸ் க்ளீன்லினஸ் ஒர்க்கரில் இருக்குது. இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸை வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கார்டனர் பொறுத்தளவுக்கு SCA டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரி ப்ரியாரிட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து SCAவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு லிஸ்ட் விட்டுருந்தாங்க, அந்த இது நமக்கு கட் ஆஃப் வந்து விட்டுருந்தாங்களே, அதையும் நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஓவராலாக நம்ம மொத்தம் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான வேகன்சிஸை வந்து பார்த்தாச்சு. இதில் வந்து மசால்ஜி தான் ஹெவி காம்படிஷன். ஸோ மசால்ஜி போஸ்ட் தான் யாரை கேட்டாலும் நான் வந்து மசால்ஜி பண்ணியிருக்கேன், மசால்ஜி அப்ளை பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறாங்க. இதில் BC கம்யூனிட்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகபட்சமாக வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த நம்ம எடுத்த அந்த 60 நபர்கள்லேருந்து BC கம்யூனிட்டி மட்டுமே நிறைய நபர்கள் வந்து இருக்காங்க. அதில் ஓவராலாக ஒரே மார்க் எடுத்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் BC MBC கம்யூனிட்டி சார்ந்த மாணவர்கள் ஒரே மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜென்ரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி MBC கம்யூனிட்டிலேயோ இல்லை BC கம்யூனிட்டிலேயோ அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. ஓவராலாக நம்ம இந்த கட் ஆஃப் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற கிரேஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் மார்க்காக இருக்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதை வந்து தனி PDF-ஆக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம வந்து இதை அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ மொத்த கேண்டிடேட் ஃபைனல் லிஸ்ட்டுக்கு தேர்வான நபர்கள் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 189 பேர் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் காம்படிஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. 189 பேர் தான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தமாக இப்போ ஃபைனல் ரவுண்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்.
ஸோ இதில் ரேஷியோ வந்து நம்ம பார்த்தோன்னா 1:3 ரேஷியோன்றது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ எடுக்கப்பட்ட மாணவர்களுடைய தரவு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் மதிப்பெண்கள் விவரங்கள் பார்த்திங்கன்னா 27 மார்க்குன்றது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகபட்ச மதிப்பெண்களாக இருக்குது. இதில் 20 மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து 68 நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ 20 ப்ளஸ் வந்து இன்டர்வியூவில் எடுத்தவங்க மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து 68 நபர்கள் 20 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இவங்களோட ப்ராக்டிக்கல் மார்க் கம்பேர் பண்ணும்போது ஓவராலாக ஒரு 45, 48, அதிகபட்சமாக 55, 56 அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ 62 எடுத்த மதிப்பெண்களும் இருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க்கு இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு 62 மார்க்கு ஒரு பொண்ணு வந்து மசாலஜி போஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராக்டிக்கல் மார்க்கு 62, ஆனால் ரிட்டனில் வந்து ஒரு 78, 80 அந்த மார்க் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராக்டிக்கல் மார்க் ஹையஸ்ட் வந்து 62. ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலில் ஹையஸ்ட் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி பிசி எம்பிசி மொத்தமாக ஓவராலாக டாப் மார்க்காக இருக்கிறது 164 அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய டேட்டாவாக இருக்குது. ஸோ 164 மார்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரிட்டன், ப்ராக்டிக்கல், இன்டர்வியூ 3 மார்க்கும் சேர்த்து 164 மார்க் வந்து எடுத்தவங்க 7 நபர்கள் வந்து இருக்காங்க. இவங்க பிசி கம்யூனிட்டிலையும் வராங்க, எம்பிசிலையும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓவராலாக 7 நபர்கள் அப்படின்றது இருக்காங்க. மசாலஜி போஸ்ட்டு தான். ஸோ இது இந்த 164 கட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மசாலஜி போஸ்ட்டுக்கு மட்டும். ஸோ 164 மசாலஜி போஸ்ட்டுக்கு மட்டும் எடுத்த மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதர போஸ்ட்டு, ஸோ மிச்ச போஸ்ட் வந்து நம்ம சானிட்டரி ஒர்க்கரு, அப்புறம் வந்து வாட்ச்மேனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 156. ஸோ அதிகபட்சமாக இருக்கிற மார்க் வந்து 156, 156 அந்த மார்க் வந்து வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு வந்து இருக்குது. அது ஜென்ரல் சொல்கிறேன், கம்யூனிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலை. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து அதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து நமக்கு வந்து இதில் மெர்ஜ் ஆகலை. ஸோ ஓவராலாக 156 மார்க் வந்து இந்த வாட்ச்மேன் போஸ்ட்டில் வந்து இருக்காங்க. வேறு வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் பணியிடத்தை பற்றி நம்ம சொல்லணும். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து காம்படிஷன் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியான லோ லெவலில் தான் இருக்காங்க. அதிகபட்சமாக மசாலஜி, ஸோ அந்த பேருக்காக வந்து மசாலஜின்ற போஸ்ட் என்ன ஜாப் நேச்சர் அப்படின்னு தெரியாமல் நிறைய மாணவர்கள் வந்து மசாலஜி போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலன் டு ஜாப் ப்ரொஃபஷன் தான். ஸோ தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி, மசாலஜியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஜாப் நேச்சர் ஈக்குவல் டு 70% ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ சானிட்டரி ஒர்க் பண்ணுறவங்க அந்த இன்னும் அடிஷ்னல் ஒர்க்ஸ் வந்து அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ மசாலஜி அப்படின்றப்ப அதற்கான தகுந்த அந்த வாய்ப்புகள் அப்படின்றது அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜட்ஜஸ் சொல்கிற ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்கும் 2 போஸ்ட்டுமே. ஸோ ஈக்குவலாக இந்த கொடுத்துருக்கிற போஸ்ட் எல்லாமே நீதிபதிகளுடைய உத்தரவுகள் என்ன பணிகள் கொடுக்குறாங்களோ அதை செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த குறிப்பிட்ட மார்க்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி சொன்ன இந்த 164, 156 டாப் மார்க்ஸ் இல்லாமல் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் 133 எடுத்தவங்க ப்ரியாரிட்டி கேட்டகரியில் இருக்காங்க. அதே மாதிரி டெஸ்டிடியூ விடோ கேட்டகரியில் 144 எடுத்தவங்க இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர் போஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங்கில் 156, 144 இந்த மாதிரிலாம் மார்க்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க அதிகபட்சமாக விண்ணப்பிச்சிருக்கிற பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா மசாலஜி தான். ஸோ மசாலஜி போஸ்ட்டுக்கு தான் இப்போ ஹெவி காம்படிஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த மசாலஜி அப்புறம் வந்து வாட்ச்மேன் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து அதிகபட்சமான நபர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்ச தரவுகள் அப்படின்றது ஒரு 60 நபர்களை வச்சு தான் நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ண முடியுது. பேலன்ஸ் நீங்களும் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய தகவல்களை கொடுத்து நீங்கள் இந்த முதற்கட்ட கட் ஆஃப் இது இல்லாமல் அடுத்ததுலேயும் செகண்ட் ரவுண்டில் நம்ம வந்து எவ்வளோ மார்க் ஹையஸ்ட்டாக இருக்குது, ஸோ யார் யாரெல்லாம் காம்படிஷனில் இருக்காங்கன்றதை நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம். ஸோ 164ன்றது நமக்கு கிடைச்ச டேட்டா ஃபைனல் டேட்டாவாக இருக்குது. ஸோ இதை தாண்டி மதிப்பெண்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 170க்கு மேலே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் மார்க்கு ஹால் டிக்கெட்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டேட்டாவை செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து இது அஃபிஷியலாக சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் கொடுத்தா தான் உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் சொல்கிறது இல்லாமல் நம்ம ஒரு டேட்டா அஃபிஷியலாக அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்றதை நாங்கள் செக் பண்ணி தான் வந்து இதை அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் 164 மார்க் அப்படின்றது வந்து டாப் பெஸ்ட் மார்க்காக மசாலஜி போஸ்ட்டுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இது முதற்கட்ட டேட்டா. ஸோ முதற்கட்ட டேட்டாவாக தான் நம்ம இதை வந்து பார்க்குறோம். இன்னும் கூடுதல் நபர்கள், ஏன்னா இதில் காம்படிஷன் நம்ம வந்து சொல்லியாச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க. 189 பேரில் ஒரு 60 நபர்கள் அந்த மாணவர்களுடைய டேட்டா வந்து 40 to 60 நபர்கள்ட்ட கேட்டிருக்கு. ஸோ இது வந்து 40 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் 60 நபர்கள்கிட்ட நம்ம கேட்டு இந்த ஒரு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கூடுதலாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு, கம்யூனிட்டி என்ன, ப்ரியாரிட்டி இருக்கா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா தோராயமாக நம்ம எவ்வளோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஓவரால் கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றத வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாவட்டமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு முதற்கட்ட இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்றத வந்து பண்ணியிருக்கோம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.